இன்றைக்கி நிஷாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். அதுவும் மத்தியானம் வாங்கிட்டு வந்தது, இப்போ சாயங்காலம் சாப்பிட போகிறோம். நம்ம எப்பவுமே பிரியாணி தான் ரிவீல் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து என்ன இருக்கு, என்ன வாங்கி மீல்ஸ், இன்னைக்கு மீல்ஸ் என்னன்னு பார்ப்போம். வெஜ் இல்லை, நான்வெஜ் சாப்பாடு மத்தியானமே வாங்கிட்டு வந்துட்டோம். தரணீஸுக்காக மட்டும், தரணீஸ் வந்தோன்னே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. இது நாட்டுக்கோழி. இது 5 நிமிஷம் இரு பாப்பா, எடுத்து அம்மா என்னென்னு விடுறி. இது மோர். இது ஆட்டு குழம்பு. இது நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து மீன் குழம்பு. இது ரசம். இது தயிர். ஐய் தியா, மண்டையில் பாடுற லைட் எரியுது, பார்த்துட்டியா? சரி, எல்லோரும் சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு நிஷாவுக்கு. நிஷாவும் செம்ம டயர்டு. என்ன நிஷா? தொட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு. நாட்டுக்கோழியை பிரித்து காமிங்க. எதுக்காக சாப்பிடாம நான் தியா நிஷா உட்காந்துருந்தோன்னா தரணீஸ் வந்தோன்னே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். அதனால தான். ஓகே நிஷா? 4 மணிக்கு தான் அவர் ஸ்கூல் விட்டு வருவார். இது எல்லாமே 250 ரூபாங்க. 250 ரூபா நாட்டுக்கோழி இது. சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லோரும் ஊட்டி விடணும், அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். நிஷா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலாம் நிஷாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன பிரிஸ்காக பேசலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. உடம்பு சரியில்லை அவளுக்கு. உங்கள் வீட்லாம் மதியம் சாப்பாடு என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கடையில் வாங்கிட்டோம். கடையில் வாங்கியாச்சு. பாய். முடியலை நிஷாவுக்கு. தியா சூப்பர். பாய் சொல்லு தியா. தர்னிஸ்.